சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டான திரைப்படம் ஜெயிலர். இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்தார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினிகாந்த், நெல்சன், இசையமைப்பாளர் அனிருத் என மூவருக்கும் சொகுசு கார்களை பரிசாக வழங்கினார் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன். தமிழ் சினிமாவில் இதுவரை வெளிவந்த திரைப்படங்களில் அதிகம் வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனை படைத்த இப்படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்கான வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என சொல்லப்படுகிறது. ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு உக்கும் என தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். லோகேஷ் கனகராஜின் கூலி திரைப்படத்தை முடித்துவிட்டு ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்திற்காக ரஜினிகாந்த் 250 கோடி வரை சம்பளம் வாங்க போகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்றும் தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் மாசிட்டு நம்ம பார்த்திருப்போம். தியேட்டர்ல வேற லெவல்ல இருந்தது. யார் யாரெல்லாம் ஜெயிலர் 2க்காக வெயிட் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ண வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Polarite Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.